श्रीमान् वेङ्कटनाचार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यं नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः। सन्तश्रीरङ्गपृथ्वीश शरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய ஸ்லோக நம்பர் 287, 288, 289 அண்டு 290 இந்த 4 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுட்டு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 4 ஸ்லோகங்களானது சஞ்சார பத்ததின்னு சொல்லக்கூடிய பத்ததி கீழ் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். சென்ற வகுப்புல நாம ஸ்லோகம் நம்பர் 286 வரைக்கும் பார்த்துருந்தோம். அது என்ன ஸ்லோகம்? விருத்திங்கவாம் ஜனகிதும் பஜதா விகாரான் கிருஷ்ணேன ரங்க ரசிகேன கிருதாஸ்ரயாயாக சஞ்சாரதா தவததா மணிபாதரக்ஷே பிருந்தாவனம் சபதிநந்தன துல்லியமாசீது அப்படிங்கிற ஸ்லோகத்தை நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய பாவார்த்தம் என்னவாக இருந்ததுனாக்கா, சுவாமி தேசிகன் அந்த பாதுகையினிடத்துல சொல்ற மாதிரி அமைஞ்சது. ஏ பாதுகையே, மணிபாதரக்ஷே, பெருமானுடைய திருவடியை காப்பாற்றக்கூடிய பாதுகையே, இந்த பிருந்தாவனம் அப்படிங்கிறது கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணர் அதிகமா சஞ்சாரம் பண்ண இடம். அந்த இடம், அந்த பிருந்தாவனமானது பெருமாள் கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே நெருஞ்சி காடா இருந்தது. பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணின காலத்துல மாடுகளை வளர்க்கறதுக்காக என்ன பண்ணுவார்? பாதுகாதேவி உன்னை சாத்தி கொண்டு அந்த காட்டிற்கு எழுந்துறினார். உடனே என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நெருஞ்சி காடா இருந்த அந்த வனமானது தேவேந்திரனுடைய தோட்டம் மாதிரி ஆயிடுத்து அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுக்கிறார் திருஷ்டாந்தமா. அதாவது ஒரு மனுஷன் இலப்பமா இருந்தாலும் ஆச்சாரருடைய முகமாக பெருமாள் கடாட்சித்தார்னா அவன் நித்தியசூதரி மாதிரி ஆகிடுறான் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமாக இருந்தது. அதை தொடர்ந்து நாம இன்றைய தினம் ஸ்லோக நம்பர் அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய 287 ஆரம்பிச்சு 290 பர்யந்தம் இருக்கக்கூடிய 4 ஸ்லோகங்களை எடுத்துட்டு அந்த ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம ஒவ்வொன்றா அனுபவிக்கலாம். ஸ்லோகம் நம்பர் 287 என்ன ஸ்லோகம் பாருங்க. மாதஸ்திரயீ மயதயா சரண பிரமாணே द्वे विक्रमेषु विविधेषु सहाय भूते नाथस्य साधु परिरक्षण कर्मणित्वं दुष्कृत विनाशन दशासु विहंगराजः. मातस्त्रयी मयतया चरण प्रमाणे द्वे विक्रमेषु विविधेषु सहाय भूते नाथस्य साधु परिरक्षण कर्मणित्वं துஷ்கிருத் விநாசன தசாசு விகங்கராஜா அப்படிங்கிறது 287வது ஸ்லோகம். இதனுடைய பாவார்த்தம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஸ்லோகமும் பாதுகாதேவி இடத்துல சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஏ மாதா, மாதான்னு அம்மா, ஏ பாதுகையே. இப்போ பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, துஷ்டர்களை சிக்ஷிக்கிறார், சாதுக்களை காப்பாத்துறார். இதுதான் பிரதானமா அவருடைய வேலையாக இருந்துருக்கு. துஷ்டர்களை சிக்ஷிக்கிறதும் சாதுக்களை காப்பாத்துறதும் அப்படிங்கிற இந்த 2 காரியம் பெருமாளுக்கு உண்டு. இப்போ துஷ்டர்களை சிக்ஷிக்கிற சமயத்துல கருடன் மேல ஏறிண்டு பெருமாள் என்ன பண்றார்? துஷ்டர்களை சிக்ஷிக்கிறார். உன்னை சாத்திண்டு எழுந்தருளி என்ன பண்றார்? சாதுக்களை காப்பாற்றுக்கிறார். இப்போ கருடன்றவர் யாரு? வேதஸ்வரூபமா இருக்கிறார். வேதஸ்வரூபமா இருக்கக்கூடியவர் யாரு? கருடாழ்வார்.
நீ என்ன பண்ற, வேதத்தினால சொல்லப்படுற இல்லையா? அதாவது இதர மதங்களை கண்டிப்பதற்கு என்ன உதவுறது, நமக்கு வேதமானது உதவுறது. பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு ஆழ்வார்கள் சூக்திகளான திருவாய்மொழி அப்படிங்கிறது உதவுறது அப்படிங்கிறது இங்க காண்பிச்சு கொடுக்கிறார். வேதத்தாலேயே பாதுகாதேவின்றவர் உசத்தியா சொல்லப்படுறார். அதுக்கு அதே மாதிரி பிற மதங்களை கண்டிப்பதற்கு வேதமானது உதவுறது. பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு ஆழ்வார்களுடைய சுக்தியான திருவாய்மொழி உதவுறது அப்படிங்கிறத வசத்தியா கொண்டாடுறாரு. வேதத்துக்கும் மேல என்னதான் வேதத்தால பாதுகாதேவியானவள் சொல்லப்பட்டாலும் ஆனா அந்த வேதத்தை காட்டிலும் பாதுகாதேவிக்கு மேன்மை அப்படிங்கிறத இங்க வசத்தியா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் இல்லையா? அதுக்கு என்ன பிரமாணம் காண்பிக்கிறார் அப்படின்னாக்கா, சாட்சாத் பிரமாணம். பெருமாள் துஷ்டர்களை அழிக்கிறதும் சாதுக்களை காப்பாத்துறதும் அவருடைய காரியமா வச்சுட்டு இருக்க. அப்படி துஷ்டர்களை அழிக்கக்கூடிய சமயத்துல கருட பகவான் மீது ஏறிண்டுதான் அந்த காரியங்களை பண்ணிட்டு வர. சாதுக்களை காப்பாற்றும் பொழுது உன்னை சாத்தின்னு போற. அப்போ உன்னுடைய சம்பந்தம் இருந்ததுன்னா சாதுக்களை சம்ரட்சணம் பண்றது அப்படிங்கிறது பிரதானமா வச்சுட்டு இருக்க. அப்படினால கருடாழ்வார்னு சொல்லக்கூடிய வேதம் அவர் எப்படி இருக்கார், வேத சொரூபமா இருந்துட்டு இருக்கார். அந்த வேதத்தினாலே உன்னை அறிஞ்சிக்க முடியறது இல்லையா? இருந்தாலுமே பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு ஆழ்வாருடைய சுக்தியான திருவாய்மொழி உதவுறது அப்படிங்கிறத வசத்தியா ஒரு மேன்மையா காண்பிச்சு கொடுக்கிறாரு இங்க. மாதஸ்திரயி மயதயா சரண பிரமாணே துவே விக்ரமேஷு விவிதேஷு சகாய பூதே. ஏ மாதா, எல்லாருக்கும் தாயா இருக்கக்கூடிய பாதுகையே திரையீமயதயா, அதாவது வேதத்தினால நிரம்பி இருக்கக்கூடிய அந்த இது இருக்கக்கூடிய வேதஸ்வரூபமா இருக்கக்கூடிய வேதஸ்வரூபமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய சரணப்பிரமாணே, அந்த திருவடிக்கு அளவா இருக்கக்கூடிய, அதாவது சஞ்சாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தோன்னாக்கா துவே இரண்டுகள், விவிதேஷு அப்படின்னா அநேக விதமான தலங்கள்ல, விக்ரமேஷு அந்த சஞ்சாரங்கள்ல, அது அப்ப என்னக்கா பராக்கிரமங்கள்ல, நாதஸ்ய, நாதஹான யாரு, பெருமாளுக்கு, நாதஸ்ய பெருமாளுக்கு சகாய பூதே துணையா இருந்துருக்கு. ரெண்டு விஷயமானது. அதுல நீ என்ன பண்ற அப்படின்னாக்கா சாது பரிரட்சண கர்மணி. பரிரட்சணனா காப்பாத்துறது. யார? சாதுக்களை. அதுதான் கர்மா. ரெண்டு விதமான கர்மாவா காண்பிச்சு கொடுக்குற இல்லையா? அதுல இந்த சாதுக்களை ரட்சணம் பண்ணக்கூடிய கர்மான்னு இருக்கு இல்லையா, அது துணையா இருக்கிறது. சகாய பூதா, சகாய பூதன துணையா இருந்துட்டு இருக்கு. துஷ்கிருத் விநாசன தசாசு அப்படின்னா என்ன? துஷ்கிருத்து பாபிகளை போக்கடிக்கக்கூடிய காலங்கள்ல, அந்த துஷ்கிருத் விநாசன தசாசு அந்த மாதிரியான சமயங்கள்ல, எதிரிகளை பாபிகளை போக்கடிக்கக்கூடிய காலங்கள்ல விஹங்க ராஜா யாரு? கருத்மான், கருட பகவான். அந்த கருடனானவர் சகாயபூதா துணையாக இருந்திருக்கார். அப்போ ரெண்டு விதமான காரியம் பெருமாளுக்கு உண்டு. ஒண்ணு கெட்டவாளை அழிக்கிறது, நல்லவாளை சம்ரட்சணம் பண்றது. அப்ப அந்த கெட்டவாளை அழிக்கக்கூடிய சமயத்துல கருடன் மேல ஏறி போய் பாக்குறாரா, அவளை வேணா நாசம் பண்றார். ஆனா சாதுக்களுக்கு சகாயம் பண்ணக்கூடிய சமயத்துல உன்னை சாத்தின்னு தான் வரார். அப்போ பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு இல்லையா, பிற மதங்களை கண்டிக்கிறதுக்கு வேதமானது உதவுறது. ஆனா பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு ஆழ்வார்கள் சூக்தியான திருவாய்மொழி உதவுறது அப்படிங்கிறது இங்க நமக்கு காண்பிச்சு கொடுக்குற இந்த 287வது ஸ்லோகம் மூலமா. மாதஸ்திரஹி மயதயா சரண பிரமாணே துவே விக்ரமேஷு விவிதேஷு சகாய பூதே நாதஸ்ய சாது பரிரக்ஷண கர்மணித்வம் துஷ்கிருத் விநாசன தசாசு விஹங்கராஜா அப்படிங்கிறது 287வது ஸ்லோகமாக நாம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 288. என்ன ஸ்லோகம் அது பாருங்க. பாதாவணி கொச்சன விக்ரமணே புஜானாம் பஞ்சாயுதி கரருகை பஜதே விகல்பம் நித்யம் त्वमेव நியதா பதயோர் முராரேஹே தேனாசி நூனம் அவிகல்ப சமாதி யோக்யா. பாதாவணி கொச்சன விக்ரமணே புஜானாம்
பஞ்சாயுதி கரருகைர் பஜதே விகல்பம் நித்யம் त्वमेव நியதா பதயோர் முராரேஹே தேனாசி நூனம் அவிகல்ப சமாதி யோக்யா அப்படிங்கிறது 288வது ஸ்லோகம். அதாவது போன ஸ்லோகத்தை என்ன காண்பிச்சு கொடுத்தார்? வேதம், அதே மாதிரி திருவாய்மொழி, 2 விஷயத்தை எடுத்துக்கிறார். இந்த 2 விஷயத்துல இங்க பாதுகாதேவி அப்படிங்கிறவ யாரு? சாக்ஷாத் நம்மாழ்வார். நம்மாழ்வார் அப்படின்னாலே நமக்கு எல்லாம் ஞாபகம் வருது அந்த திருவாய்மொழி, ஆழ்வார்கள் சூக்தி தான். அப்படி உபனிஷத்துகளை அத்தியனம் பண்ணாமல் உபதேசத்தினாலே பெருமாளை அறியலாம். ஆச்சாரியர்கள் இல்லாமல் பெருமாளை அடைய வழி இல்லைன்ற இந்த ஸ்லோகம் மூலம் அதான் உட்கருத்து. பெருமாள் சத்ருக்களை கொல்றது, அப்படி கொல்லும் பொழுது சக்கரம் முதலிய ஆயுதங்களா என்ன பண்றார்? ஒரு சமயத்துல ஆயுதங்களை எடுக்காமல் நகங்களாகவும் பண்ணியிருக்கார். நரசிம்மாவதாரத்துல பொதுவா பெருமாள் சத்ருக்களை கொல்றதுன்னும் போது ஆயுதங்களை பயன்படுத்துவார். ஒரு சமயத்துல ஆயுதமே எடுக்காம தன்னுடைய நகத்தாலேயே வதம் பண்றார். அது நிருசிம்மாவதாரம். இந்த சஞ்சரிக்கிற காலத்துல திருவிடையில உன்னை தவிர வேற எதுவுமே சாத்திக்கல இல்லையா? அதனால உனக்கு பதில் வேற யாரும் இல்லை அப்படிங்கிற. அதாவது மற்ற ஆயுதங்களுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஆயுதமே இல்லாம நகத்தாலையும் பண்ண முடியும் வதம் அப்படிங்கறத அந்த நிருசிம்மா அவதாரம் மூலமா காண்பிச்சதுனால அந்த பஞ்சாயுதங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஆனா உன்னை தவிர வேற யாரும் சாத்திக்கிறதே கிடையாது திருவடியில அப்படின்னும் பொழுது, அதனால உனக்கு பதிலே இல்லை, வேற யாருமே இல்லை, உனக்கு பதில் இல்லை, வேற யாரும் இல்லை. அப்போ உபனிஷத்துகளை அத்தியனம் பண்ணாமல் உபதேசத்தால பெருமாளை அறியலாம். அது எப்படின்னாக்கா பஞ்சாயுதம் இல்லாம நகங்களாலே எப்படி துஷ்டர்களை விநாசம் பண்ற அப்படின்னா அப்ப பஞ்சாயுதங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. அதனால உபனிஷத்துகளை அத்தியனம் பண்ணாமலே உபதேசத்தினாலே பெருமாளை அறியலாம். அது ஒரு மார்க்கம் உண்டு. ஆனா ஆச்சாரியர்கள் இல்லாம பெருமாளை அடைய வழி இல்லை. அப்ப சஞ்சார சமயத்துல ஒன்ன மாத்திரம் தான் சாத்தின்னு போறார் பெருமாள், வேற எதையும் சாத்திக்கிறது கிடையாது. அப்ப அப்படி ஒரு மேன்மையும் வசதி இங்க காண்பிச்சு கொடுக்குற இந்த ஸ்லோகம் மூலமா. பாதாவணி கொச்சன விக்ரமணே புஜானாம் பஞ்சாயுதி கரருகைர் பஜதே விகல்பம் நித்யம் त्वमेव நியதா பதயோர் முராரேஹே தேனாசி நோனம் அவிகல்ப சமாதி யோக்யா. ஏ பாதாவணி, பெருமாளுடைய திருவடியை காப்பாற்றக்கூடிய பாதுகையே, முராரேஹே, இந்த முரன்ற அசுரனை அழிச்சதுனால முராரி அப்படிங்கிற பெயர் வந்தது இல்லையா? அந்த முராரேஹே பெருமாளுடைய புஜானாம் கைகளுடைய கொச்சன ஒரு இடத்துல என்ன பண்ணப்பட்டது? விக்ரமனே, விக்ரமனே பராக்கிரமத்திலே பஞ்சாயுதி, பஞ்ச ஆயுதம் பஞ்சாயுதி, அந்த 5 ஆயுதங்கள் கரருகைஹி, அது என்ன பண்ணுது? நகங்களோட விகல்பம், அதுக்கு நகம், அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணப்பட்டது? பதிலா இருந்தது. பஜதே அடைகிறது. முராரேஹே பெருமாளுடைய, அதே பெருமாளுடைய பதயோஹோ, அதாவது திருவடிகளுடைய விக்ரமணேஷு, விக்ரமனா சஞ்சாரம் பண்றது. அப்போ நித்தியம், நித்தியன எப்பொழுதும், தொம் ஏவ நீதான், நியதா தவறாமல் இருந்துருக்க, தேன அதனால அவிகல்ப பதிலா, உனக்கு பதிலா சமாதி வைத்துக் கொள்வதற்கு யாருமே கிடையாது. யோக்கிய, எதுக்கு? தகுதி, யோக்கியன தகுந்தவளாக யாரும் இல்லை. அசி நூனம், அப்போ உனக்கு நிகர் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை அசி நூனம், நிச்சயமா நீதான் ஆகிறாய் அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுக்குற. பதாவணி கொச்சன விக்ரமணே புஜானாம் பஞ்சாயுதி கரருகைர் பஜதே விகல்பம் நித்யம் त्वमेव நியதா பதயோர் முராரேஹே தேனாசி நூனம் அவிகல்ப சமாதி யோக்யா அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 288. நாம பார்க்க போறது 289. அது என்ன ஸ்லோகம், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. அக்ஷேத்திர வித்பிஹி அதிகந்தும் அசக்கிய விருத்தி மாதஸ்த்வயா நிரவதிர் நிதிர பிரமேயா ரத்யாந்தரேஷு சரணாவணி ரங்கசங்கி வாத்சல்ய நிக்ன மனசா ஜனசாத் கிருதோசௌ.
அக்ஷேத்திர வித்பிகி அதிகந்தும் அசக்கிய விருத்திகி மாதஸ்துவயா நிரவதிர் நிதிர பிரமேயா ரத்யாந்தரேஷு சரணாவணி ரங்கசங்கி வாத்சல்ய நிக்ன மனசா ஜனசாத் கிருதோசௌ அப்படிங்கிறது 289வது ஸ்லோகம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்லோகங்கள்லாம் சஞ்சார பத்ததி அப்படிங்கிற பத்ததிக்கு கீழே வந்துட்டு இருக்க ஸ்லோகங்களா இருந்துட்டு இருக்கு. இப்போ இது என்ன, இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்னன்னாக்கா, பெருமாள் இருக்கக்கூடிய இடத்தையும் பெருமாளையும் என்ன பண்ண முடியும், ஜனங்களால அறியவே முடியாது, அடையவும் முடியாது. அப்படிப்பட்ட பெருமாளை நீ என்ன பண்ற, அந்த ஜனங்கள் இருக்கக்கூடிய வீதி இல்லையா, இது ஏன்னாக்கா ஜனங்கள் மேல பாதுகாதேவிக்கு பிரீத்தி ஜாஸ்தின்னு காண்பிச்சு கொடுக்கிறார். அந்த பிரீதியின் காரணத்தினால அந்த நடு வீதி இல்லையா, பெருமாள் வீதி தோறும் சஞ்சாரம் பண்றாரு. எல்லாரும் சேவிக்கும்படி பண்ணக்கூடியது பெருமாளை யாருனாக்கா பாதுகாதேவி தான். அப்போ அந்த பாதுகாதேவின்றவர் யாரு, ஆச்சாரியன். பொதுவா பெருமாள் இருக்கக்கூடிய இடத்தையும் சரி பெருமாளையும் சரி ஜனங்களால அறியவே முடியாது, அடையவும் முடியாது. அப்படிப்பட்ட பெருமாளை நீ என்ன பண்ற, இந்த சாமானிய ஜனங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பெருமாளை நடு வீதிக்கு நீ அழைச்சிட்டு வர, அவெல்லாம் சேவிக்கும்படி பண்ற. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஜனங்கள் மேல உனக்கு இருக்கக்கூடிய பிரீத்தி, அந்த பிரீத்தியின் காரணத்தினால பெருமாளை நீ என்ன பண்ற, ஜனங்களிடத்துல அழைச்சிட்டு வர, அவளை சேவிக்கும்படி பண்ற. இதனால என்ன தாத்பரியம் தெரிகிறதுனா, ஆச்சாரியன் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லாமலே போனா ஜனங்களுக்கு ஒரு நல்ல சங்கதியே வராது இல்லையா. அப்போ இப்ப நம்ம என்ன பண்றோம், ஆச்சாரியகம் அப்படிங்கிறது ஒரு தொழில். இந்த குங்குமப்பூ இல்ல ஏதாவது வசத்தியான ஒரு வஸ்து இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு வசத்தியான சாமான நம்ம என்ன பண்றோம், பொதுவா நமக்கு தேவையான சாமான் இருக்கு, அந்த சாமான நம்ம என்ன பண்றோம், 5-6 கடையில ஆராய்ச்சி பார்த்து நல்லதா தானே வாங்குவோம் இல்லையா. அந்த மாதிரி நல்ல ஆச்சாரியர்களை யாரும் தேடுறதே இல்லைன்ற பொழுது, நல்ல ஆச்சாரிகள் அப்படிங்கறது யாரும் தேடுறது, யாரும் நம்ம போய் தேடுறது கிடையாது, நிறைய இருக்கா இல்லையா, அவ இல்லைன்றதும் கிடையாது, ஆச்சாரியர்கள் நிறைய பேர் இருக்கா, நாம தான் போய் தேடணும், நம்ம தான் போய் தேடுறது இல்லையா. அப்படி நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய ஜனங்கள் மேலையும் அந்த ஆச்சாரியனுக்கு பிரீத்தி உண்டு, அவனையும் நல்ல கதிக்கு கொண்டு போனோம் அப்படிங்கிறது வசத்தியான நோக்கம். அப்படித்தான் நம்மாழ்வார் எல்லாருக்கும் பெருமாளைய இருக்கக்கூடிய இடத்தையும் சரி பெருமாளையும் சரி அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். சாட்சாத் நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வார் வேற இல்லை, சடாரி வேற இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தான் ஆச்சாரியன், அவர் மூலமா நம்ம பெருமாளை ஈஸியா அடையவும் முடியும், சுலபமா அடைய முடியும், பெருமாள் இருக்கக்கூடிய இடத்தை தெரிஞ்சுக்கவும் முடியும். அப்படி எல்லாரும் அடையணும், பெருமாளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரீத்தியினால அந்த பாதுகாதேவி என்ன பண்றா, பெருமானையே என்ன பண்றா, வீதியில எழுந்தருள பண்றா. அது எதுக்காகனாக்கா எல்லாரும் சேவிக்கும்படி பண்றது. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை பாதுகாதேவி நீ பண்ணிட்டு இருக்கமா அப்படிங்கிறதாக சொல்லி வசத்தியா கொண்டாடுறாரு இங்க. ஏ சரணாவணி இல்லையா, தாயான பாதுகையே, எம்பெருமானுடைய திருவடியை காப்பாற்றக்கூடிய பாதுகையே, அக்ஷேத்திர வித்பிகி, இந்த சேதனா சேதன சுபாவம் தெரியாதவர்களால எது நல்லது எது கெட்டது இல்லையா, பெருமாள் இருக்கக்கூடிய இடம் எது, பெருமாள்னா யாரு அப்படிங்கிற விஷயத்த அதிகந்தும் தெரிஞ்சிக்கிறதுக்கு அல்லது அடைவதற்கு அசக்தகனா முடியவே முடியாது இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு விருத்திகி இருப்பை உடையதா இருக்கக்கூடிய நிரவதிகி இல்லையெல்லாம் இருக்கக்கூடிய அப்பிரமேயா அளவிட முடியாததும் அளக்க முடியாதுமான ரங்கசங்கி, அந்த ஸ்ரீரங்க விமானத்திலே ஒரு ஆசையே இருக்கிறதுமான அந்த நிதிகி பெருமாள, அந்த புதையல், நிதின்றது என்ன, பெருமாள் அப்படிங்கிற சாதாரணமா புதையல் அவர் இல்லையா, அப்பேற்பட்ட பொக்கிஷம். அந்த பெருமாளுடைய புதையலானது வாத்சல்ய நிக்னஹா பிரீதி அப்படிங்கிற காரணத்தினால யாருக்கு பிரீதி, ஆழ்வாருக்கு பிரீதி, ஜனங்களுக்கும் அந்த பெருமாள்ன்ற நிதியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு பிரீத்தி. அப்படி மனசா, அந்த மனசை உடையதா இருக்கக்கூடிய துவயா, உன்னாலேதான் ரத்யாந்தரேஷு, ரத்தியான வீதி, அந்த வீதிகள் நடுவுல
ஜனசாத்கிருதா, ஜனங்களுடைய அதீனமாக செய்யப்படுகிறதே தவிர இல்லைன்னா அதுவும் நடக்காது. பெருமான் விதி புறப்பாடு வர்றதுக்கு காரணமும் அந்த பாதுகாதேவி தான். ஏன் அப்படின்னாக்கா, பெருமாளை பத்தி தெரிஞ்சிக்காதவா நிறைய பேர் இருக்கா, அவளும் அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற உசத்தியான ஒரு மனசு பாதுகாதேவி உன்னிடத்துல உண்டுமா, அப்பேற்பட்ட உன்னாலதான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதாக இங்க அழகா இந்த ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுக்கிறார். அக்ஷேத்திர வித்பிஹி அதிகந்தும் அசக்கிய விருத்தி மாதஸ்துவயா நிரவதிர் நிதிர பிரமேயா ரத்யாந்தரேஷு சரணாவணி ரங்கசங்கி வாத்சல்ய நிக்ன மனசா ஜனசாத்கிருதோசோ அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 289. இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 290. என்ன ஸ்லோகம் அது? சம்பத்யதே சமுச்சிதம் கிரமமாஸ்ரயந்த்யா சத்வத்மனா பகவதோபி கதிர்பவத்யா ஈஷ்டே பதாவணி புனः க இவேதரேஷாம் வியாவர்த்தனஸ்ய விஷமாத் அபத பிரசாராத். சம்பத்யதே சமுச்சிதம் கிரமமாஸ்ரயந்த்யா சத்வத்மனா பகவதோபி கதிர்பவத்யா ஈஷ்டே பதாவணி புனः க இவேதரேஷாம் வியாவர்த்தனஸ்ய விஷமாத் அபத பிரசாராத் அப்படிங்கிறது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்னன்னாக்கா, ஏ பாதுகையே, பெருமாள் நல்ல வழியிலே நடப்பது அப்படிங்கிறது உன்னுடைய அதீனமா இருந்துருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மற்ற பேர்களை தவறான வழியில போகாம பண்ணுவதற்கு உன்னை தவிர வேற யாரால முடியும் அப்படின்னு கேட்கிற சுவாமி தேசிகன் பாதுகின் இடத்துல. பெருமாள் நல்ல வழியில நடக்கிறது அப்படிங்கிறதே பாதுகாதேவி உன்னுடைய அதீனமா இருக்கபடியினால மற்றவாள்தான் தவறான வழியில போகாமல் பண்ணறதுக்கு உன்னை தவிர வேற யாரால முடியும் அப்படிங்கிறத கேட்கிறார். ஏ பதாவணி, எம்பெருமானுடைய திருவடியை காப்பாற்றக்கூடிய பாதுகையே, சமுச்சிதம் தகுந்ததான கிரமம், கிரமம்னா அடிய வைக்கிறது, ஆஸ்ரயந்தியா அடையாம நிக்கிற பவத்யா உன்னாலே, சத்வத்மனா நல்ல வழியினாலே, பகவதோபி பெருமாளுக்கும் கூட, கதிஹி கதினா அந்த சஞ்சாரமானது, சம்பத்யதே சம்பத்தியதுனா ஏற்படுகிறதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது நல்ல கதிங்கிறது உன்னுடைய இதனாலே என்ன பண்றது, பெருமாளுக்கே ஏற்படுறது. அப்படி இருக்கும் பொழுது இதரேஷாம் புனக மற்றவர்களுக்கெல்லாம் விஷமாது நிரம்பிய கெடுதலான அபதத்தை கெட்ட வழியில பிரச்சாராத் அவ சஞ்சாரிக்கிறார் அப்படிங்கிறது. அதுல இருந்து வியாவர்த்தனசிய திரும்புவதற்கு கைவ யார்தான் ஈஷ்டே, ஈஷ்டேனா சமர்த்தனா இருக்கிறது, சாமர்த்தியம் யாருக்கு இருக்குன்னு கேட்கிற. ஈஷ்டேனா சாமர்த்தியம், கெட்ட வழியில போகக்கூடிய இந்த ஜனங்களை நல்ல வழியில கொண்டு வருது அப்படிங்கிற சாமர்த்தியம் ஒன்னை தவிர வேற யாருக்கு இருக்கு. அப்ப நம்ம அந்த பாதுகையை நம்ம கெட்டிமா பிடிச்சுக்கணும் அப்படிங்கறத இங்க சூக்ஷமான தாத்பரியம். பெருமாளுக்கே அடுத்த அடி என்னன்றதை வச்சுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை காண்பிக்கக்கூடிய பதாவணி, நீ நீ என்ன பண்ற அப்படின்னாக்கா, உனக்கு தான் அந்த ஈஷ்டே சாமர்த்தியமானது இருக்குன்னு பொழுது, இதரேஷாம் க இவேதரேஷாம் மற்றவாள் அதுல இருந்து வியாவர்த்தனசிய கெட்ட வழியிலேயே போயிட்டு இருக்கக்கூடிய மக்களை எப்படி திருப்பறது அப்படிங்கிறது உன்னை தவிர வேற யாருக்கு அந்த சாமர்த்தியம் யாரால முடியும் அப்படிங்கிறதாக இங்க காமிச்சு வசத்தியா கொண்டாடுற. சம்பத்யதே சமுச்சிதம் கிரமமாஸ்ரயந்தியா சத்வத்மனா பகவதோபி கதிர்பவத்யா ஈஷ்டே பதாவணி புனः கைவேதரேஷாம் வியாவர்த்தனஸ்ய விஷமாது அபத பிரச்சாராத். இப்படியாக இன்றைய தினம் நாம இந்த சஞ்சார பத்தத்தில் இருக்கக்கூடிய 4 ஸ்லோகங்களை எடுத்துட்டோம். அதாவது 287 to 290 இந்த 4 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நமக்கு அழகா காண்பிச்சு கொடுத்தார். ஸோ இதோட போன மாசத்துக்கு உண்டான ஸ்லோகங்கள் 10 ஸ்லோகங்கள் அது சந்தையும் பூர்த்தியாக இருக்கு. அதனுடைய அர்த்தத்தை நாம தெரிஞ்சிட்டோம். சோஃபார் 290 ஸ்லோகம் பர்யந்தம் நாம பூர்த்தி பண்ணியிருக்கோம். இந்த மாசத்துல இருந்து 291 to
300 இந்த 10 ஸ்லோகத்தை எடுத்துட்டு சந்தையாவும் நம்ம சேவிக்க போறோம். அதனுடைய அர்த்தங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நாம சனிக்கிழமை தோறும் தெரிஞ்சுக்க இருக்கோம். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. அடுத்த வகுப்புல நாம பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தாசன் धन्यवादाः. धन्यवादः स्वामी. धन्यवाद स्वामी. धन्यवादः स्वामी.